அனைவருக்கும் வணக்கம். லாலாஜி மகராஜின் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் 3. இது லாலாஜி மகராஜ் எழுதிய கடிதங்களின் தொகுப்பு. இந்த புத்தகத்தின் விலை 300 ரூபாய். இது வந்து HFN ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே அவைலபிளா இருக்கு. நீங்க ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், கணக்கா போறவங்களும் வாங்கிக்கலாம். ஹார்ட் பவுண்டு இருக்கு. ஸோ இந்த புக்கு வந்து ரொம்பவும் ஒரு வேல்யூபிள் புக்கு. அதனால நம்ம இதை படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு முறை நீங்க கேட்கிறதாக இருந்தாலும், புத்தகம் கையில இருந்ததுன்னா நீங்க அவ்வப்போது படிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு வந்து இது வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும். அதனால கட்டாயமாக இதை வந்து வாங்கி உங்களுடைய ஒரு புத்தக ஷெல்ஃப்ல வந்து ஒரு முக்கியமான புத்தகமாக வைத்திருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். நேற்றுக்கு நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வந்தோம். லாலாஜி மகராஜ் எழுதிய கடிதத்துல ஒருவர் வந்து பயம் பற்றி கேட்டிருந்த கேள்விக்கான பதில்களை நம்ம படிச்சுட்டு வந்தோம். அப்ப வந்து பயத்தை பத்தி சொன்னார். என்ன சொன்னார் கடைசியா அப்படின்னா, இது ஒரு மிகவும் அதிநுட்பமான விஷயம். இதை பற்றி நம்மால் எழுதவோ அல்லது விளக்கவோ முடியாது. எது ஒரு மிக நுட்பமான விஷயம் அப்படின்னா, கடவுளின் சட்டங்களில் அல்லது மத நூல்களில் 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இரண்டிற்கும் இடையில் தேர்வு சக்தியானது வேலை செய்கிறது. அதாவது எல்லா மத நூல்களையும் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது தான் மத நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருமே இதான் சொல்றாங்க, டூஸ் அண்ட் டோன்ஸ். இதுதான் வந்து 2 விஷயங்கள். இந்த டூஸா டோன்ஸா எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்முடைய தேர்வு செய்யும் சக்தியானது வேலை செய்கிறது. தேர்வு செய்யும் சக்தியானது தூண்டப்படும் பொழுது, யாருக்கு அந்த எதை எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அந்த சாய்ஸ் அது இருக்கிறதுக்கான அந்த ஒரு சக்தியானது தூண்டப்படும் பொழுது, மனித இதயத்தில் அதனுடைய முதல் பிரதிபலிப்பு வந்து பயம்தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த பயத்துக்கு பேரு தெய்வீக பயம். நம் கண் முன்னாடி தினமும் நமக்கு நிறைய விஷயங்கள் தேர்வு செய்யறதுக்கு வருகின்றது. காலையில எழுந்து நம்ம வந்து என்ன சமைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ற விஷயத்துல இருந்து, என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலயுமே நம்ம தேர்வு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். போனை ஒவ்வொரு தடவை ஓபன் பண்றப்பையும் அதுல என்ன பாக்குறோம் அப்படிங்கிறத நம்ம தான் தேர்வு செய்யறோம். அது மாதிரி வெளியில ஒரு நபர்கிட்ட பழகும் பொழுது என்ன பேசலாம், எதை பேசக்கூடாது, யாருகிட்ட பேசலாம், நமக்குள்ள இருக்கவங்கள்ட்ட, எல்லாத்தையுமே நாம தான் நினைவு தேர்வு செய்யறோம். இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. ஆனா நீங்க நினைச்சு பாருங்களேன், கையில ஆண்ட்ராய்டு போனை எடுத்து நீங்க வந்து உள்ளுக்குள்ளார போறீங்க. போன உடனே முதல்ல எதை பாக்குறோம்? முதல்ல வாட்ஸ்அப் பாக்குறோமா, இல்ல ஃபேஸ்புக் பாக்குறோமா? பார்த்தோம்னா அதுல எந்த பதிவை பார்க்கிறோம்? அது பார்க்கறது வந்து நம்முடைய அந்த ஒரு மென்மைத்தன்மைக்கு, நம்முடைய சூட்சுமத்துக்கு ஒரு சரியான விளைவை கொடுக்குமா, அல்லது வந்து அதை மேலும் கடினத்தன்மை உடையதாக ஆக்குமா? அப்படியெல்லாம் வந்து நம்ம யோசனை பண்றதெல்லாம் கிடையாது. டக்குன்னு போறோம், பாக்குறோம். அதுல நம்ம தேர்ந்தெடுக்கும் சக்தி வேலை செய்கிறதாங்கலாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த அளவுக்கு நம்ம பார்க்காட்டியும் ஒரு பயம் மட்டும் வரும். ஒரு ஏதோ ஒரு அரசியல் பதிவை பார்த்துட்டு போறோம் திடீர்னு, ஆகா இது நமக்கு தேவையில்லையே, இதுல போனோம்னா நம்மளுடைய கண்டிஷன் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு நிமிடம் பயம் வருது இல்லையா? இந்த பயத்தை அவர் கணுநேயிலாக்கி தெய்வீக பயம் அப்படின்னு சொல்றார். அததான் கீழே லாலாஜி மகராஜ் தெளிவாவே குறிப்பிடுறாரு. இந்த குறிப்பிட்ட வேலை செய்யப்படலாம் என்று உத்தரவிடப்பட்டால், மனசுக்குள்ளார ஒரு இதை செய்யலாம் அப்படின்னு மனசு சொல்லும் பொழுதே இன்னொரு இது வந்து வேண்டாம், இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. சட்டம்னா கவர்மெண்டோடைய லா கிடையாது, நம்முடைய தெய்வீக சட்டங்கள், கடவுளின் சட்டங்கள்னு சொல்றாரு இல்லையா? அது வந்து எதை அடிப்படையாக கொண்டது? எது நம்மை வந்து கடினத்தன்மையும் பதிவுகளையும் உருவாக்குகிறதோ அதெல்லாம் வந்து பாவம், அது தவறு அப்படின்னும், எதெல்லாம் நம்மை மேலும் மேலும் மென்மையாக்குகின்றது, சூட்சுமமாக்குறதோ அதெல்லாம் வந்து புண்ணியம் அல்லது செய்யக்கூடியவை அப்படின்னும் கடவுளின் சட்டங்கள் சொல்லுது. அப்ப இது ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல இருக்கு. இந்த 2 நிலைகளுக்கு இடையில் ஒன்றை தேர்ந்தெடுக்க
ஒருவருக்கு விவேகம் தேவைப்படுகிறது. அப்பதான் விவேகத்தின் முதல்ல எடுத்த உடனே விவேகம் வைராக்கியம்னு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த தேர்ந்தெடுக்கும் திறமையின் மீதுதான் மனமானது வேலை செய்கின்றது. இப்ப யார் ஒருவருக்கு விவேகம் விழிப்படைகிறதோ அவர் இந்த 2 விஷயங்கள்ல எப்பையும் சரியானதை தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா அவருக்குள்ளார ஒரு பய உணர்வு இருக்கு. நம்முடைய கண்டிஷன், நம்ம எதுக்காக வந்தோமோ அதுல இருந்து திசை மாறி போயிடுவோம் அப்படிங்கிற அந்த பய உணர்வு அவருடைய விவேகத்தை தூண்டி அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட வைக்கின்றது. இதுதான் அந்த தெய்வீக பயம். இது மிகவும் அதிநுட்பமான விஷயம். ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்த பய உணர்வு ஏற்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி உண்மையில் நம்மால் எழுதவோ அல்லது விளக்கவோ முடியாது. இது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமா கிராமத்துல சொல்றாங்க, தெய்வ குத்தம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்ம சின்ன பிள்ளையில சாமி கண்ணை குத்தின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பயம் கிடையாது. இது உள்ளார்ந்து ஒரு அப்பா கிட்ட பேசும்பொழுது ரொம்ப ஒரு மரியாதை அதிகமான நிலைமையில பையனும் வளர்ந்து அப்பா வயதுக்கு கிட்டத்தட்ட அப்பா மாதிரியே தானும் நல்லா வளர்ந்து தானும் குடும்பத்துல குழந்தைங்க எல்லாம் பிறந்து அவனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற சூழ்நிலைக்கு வரும்பொழுது அந்த பையன் அந்த மனிதர் அவங்களுடைய அப்பாவுக்கு ரொம்ப மரியாதை செலுத்த ஆரம்பிப்பாரு. ஏன்னா அவங்க அப்பாவை பத்தி இப்பதான் அவர் புரிஞ்சுக்குவார். அந்த நிலைமை வரும் பொழுது அந்த பெரியவங்கள்ட்ட இருக்கிற ஒரு மரியாதை கலந்த பயம்ங்கிறது திரும்பி உருவாகும். அது சின்ன பிள்ளையில குழந்தையா இருந்தப்ப அப்பாட்ட வந்த பயம் இப்ப வெறும் மரியாதை இல்லாத ஒரு பயம். அதுவே ஒரு 80 வயசு ஆன அப்பா கிட்ட ஒரு 60 வயசு ஆன பையனுக்கு இருக்கின்ற பயத்தை பார்த்தீங்கன்னா அது பயம் கிடையாது. அப்பா மனசு நோக்குமோ, அப்பா என்ன சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட இப்படி பேசலாமா, அவங்களுக்கு முன்னாடி இப்படி இருக்கலாமா அப்படின்னு தோன்றுறது எல்லாமே தெய்வீக பயம் மாதிரிதான். இது எப்படி நமக்கு மூத்த தலைமுறை மேல நமக்கு நம்ம முதிர்ச்சி அடைய வருகிறதோ, அது போல நம்ம ஆன்மீகத்துல முதிர்ச்சி அடைய நாம எங்கிருந்து வந்தோமோ அந்த வீட்டுக்கு எதெல்லாம் பொருத்தப்பாடு இல்லையோ அதை செய்யும் பொழுதுதான் ஒரு பயம். அதுதான் லாலாஜி இங்க சொல்றாரு. சிலர் பய உணர்விற்கு ஆட்படும் பொழுது எந்த உத்தரவிற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை மற்றும் எந்த தவறை செய்ததால் அவர்களுக்கு பயம் உருவாகும் நிலை ஏற்பட்டது என்பதை அவர்களால் குறிப்பிட முடியும். நம் சக பயணிகள் அப்படிங்கிற வார்த்தைய லாலாஜி குறிப்பிடுகிறார். சக பயணிகள் கோட்ராவலர்னு தான் சொல்றாரு. யாரையுமே முன்னாடி பின்னாடி இவங்கெல்லாம் நம்முடைய சீடர்கள், இவர்கள்லாம் இப்ப உருவானவர்கள் அப்படின்னு சொல்றதே கிடையாது. தாரிஜி மகராஜும் இதை அடிக்கடி சொல்லுவாரு. என்ன ஒரே ட்ரெயின்ல தான் போறோம், நீ கம்பார்ட்மெண்ட்ல இருக்கலாம், நீ 4வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்கலாம், இன்னொருத்த ட்ரெயின் போற வழியில பாதியில ஏறலாம். ஆனா எங்க ஏறினாலும் எந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்தாலும் எல்லாரும் ஒன்னாதான் போய் சேரணும். இந்த உணர்வுமே ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வு. இது முதிர்ந்த நிலைமையில, ஆன்மீகத்துல முதிர்ந்த நிலைமையில தான் வரும். இல்லைன்னா நான் 30 வருஷம் தியானம் பண்ண அபியாசி, இவர் இன்னைக்கு வந்தவர் இருந்தால் என்ன, நான் விழுப்புரத்துல ஏறுறேன், ஒருத்தர் தஞ்சாவூர்ல ஏறாரு, ஒருத்தர் ராமேஸ்வரத்துல ஏறுறாரு. ஆனா மெட்ராஸ் போற ட்ரெயின் எல்லாரையும் ஒரு நேரத்துக்கு தான் கொண்டு போகும். முன்னாடி ஏறினவரை 1 மணி நேரம் முன்னாடி கொண்டு போயும், பின்னாடி ஏறினவரை 1 மணி நேரம் பின்னாடி கொண்டு போய் விட போறது இல்லை. அதே மாதிரி ஒரே ஊர்லயே ஏறினாலும் ஒருத்தர் ட்ரெயின் வந்தவுடனே ஏறுறாரு, ஒருத்தர் ட்ரெயின் கிளம்புறப்ப ஓடி ஏறுறாரு. பரவாயில்ல, 2 பேரும் ஒரே நேரத்துல தான் போய் இறங்க போறாங்க. அது போல இந்த உலக வாழ்க்கையில எல்லாருமே வெவ்வேறு காலகட்டங்கள்ல பிறந்தாலும், வெவ்வேறு காலகட்டங்கள்ல ஆன்மீக பயிற்சியை மேற்கொண்டாலும், அந்த ஆன்மீக பயிற்சி வழியாக அவங்க தங்களை உள்படுத்தி கொண்டால், அதோடு தங்களை ஒட்டி வைத்துக் கொண்டால், நிக்கிற ஸ்டேஷன்லாம் இறங்கி போயிடாம இருந்துட்டால் எல்லாரும் ஒரு நேரத்துல தான் போய் சேருவோம். இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அந்த பக்குவப்பட்ட பயணி அந்த பயணத்தை மிக திட்டமிட்டு சரியாக எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் அனுபவிக்கிறாரு. அதோடு இல்லை, அதுல வர்ற சக பயணிகளுக்கு தானே வழிகாட்டியா இருக்கிறாரு. இந்த ஸ்டேஷன்ல நிக்கும்பா, இங்க சாப்பிட்டுக்கணும், இந்த ஸ்டேஷன்ல தான் தண்ணி நல்லா இருக்கும் வாங்கிக்கணும், இந்த ஸ்டேஷன்ல ரொம்ப நேரம் நிக்காது, கீழே இறங்கக்கூடாது. இதெல்லாம் அதுல அடிக்கடி பயணம் செய்த பக்குவப்பட்ட ஒரு பயணியினுடைய நிலைமை. அது போலதான் மாஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த ஒரு வார்த்தை உள்ளார அடங்கி போச்சு. நம் சக பயணிகளில் சிலர்.
நம்மோடு பயணம் செய்கின்ற ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கிற யாத்திரையில் இருக்கின்ற ஆன்மீக யாத்திரையில் இருக்கின்ற சக பயணிகளில் சிலர் பய உணர்விற்கு ஆட்படுகின்ற போது அவர்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும், எதனால நம்ம ஹார்ட் வெயிட் ஆகுது, ஏன் பயமா இருக்கு அப்படின்னு. அதை அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அப்ப அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, எதனால நமக்கு அந்த ஹார்ட் வெயிட் ஆகுது, ஒரு பயம் வருதோ அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி, இது ஒரு கண்டிஷன். நம் சக பயணிகளில் சில பேரை பொறுத்தவரை, இன்னும் சில அபியாசிகளை பொறுத்தவரை பயமும் பய உணர்வும் இருக்கும். ஆனால் எதனால அது வந்ததுங்கிற காரணம் அவர்களால சொல்ல முடியாது. இந்த மாதிரி காரணம் சொல்ல முடியாத நிலை, பயம் ஒரு சற்று நீடித்தால் அது ஒரு நபர் எப்பொழுதும் அவருடைய ஆழ் மனதிலிருந்து சரியானதையும் நேர்மானதை மட்டுமே செய்யற மாதிரி ஒரு தன்மையை அவருக்கு கொடுப்பதற்காக உண்மையான பயத்தின் சக்தி கடவுளிடமிருந்து அருளப்பட்டிருக்கிறது என்பதற்கு அது சர்டிபிகேட். அதனால இந்த அபியாசி அவர்கிட்ட கேட்டது, எனக்கு இனம் புரியாத பயம் எனக்குள்ளார இருக்கு, ஆனால் பயம் என்னால உணரப்படுவதில்லை, பயம் இருக்குதுங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னப்ப அதனுடைய ஒரு ஒரு விஷயத்த லாலாஜி கடைசியா கொண்டு வந்து சொல்றாரு. இந்த பயம் கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டிருக்கின்ற ஒன்று அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை தவறான மற்றும் ஒழுக்கமற்ற செயல்களை செய்ய விழைவதற்கு இந்த பயமானது அனுமதிப்பதில்லை. யாருக்கு பயம் இருக்கிறதோ அவங்க அவ்வளவு சீக்கிரம் தவறான செயல்களை செய்ய மாட்டார்கள். அப்ப தவறானவற்றை செய்வதிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கான மறைமுக தெய்வீக உதவியாக இதை ஒரு ஆன்மீக நாட்டமுடையவர் உணர்கிறார். இப்ப பயத்தை நம்ம பார்க்கிற கோணம் எப்படி இருக்கணும்? ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. இந்த பயம் வேற, இது உணர்ச்சியில வரக்கூடிய பயம். அங்க உள்ளுக்குள்ளார எதை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு ஒரு உணர்வு இருக்கும். செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு வரும் பொழுது அது யாரால கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அது தெய்வீகத்தினால கொடுக்கப்படுது. நான் ரொம்ப மூத்த பாபுஜி காலத்துல பிரிசப்டரா இருந்த ஒரு அபியாசிய கூட பழகுவேன். அவர் இன்னமும் இருக்கிறாரு, பேர்லாம் வேண்டாம் நமக்கு. ஆனா அவருக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு பயம், சின்ன பயம் வரும். அது தெய்வீக பயம் அப்படிங்கிறத முதல்ல நான் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த புத்தகங்கள்லாம் படிக்கும் பொழுதுதான் அவருக்குள்ளார அந்த ஒரு பய உணர்வு அருளப்பட்டிருக்கு. அதை ஓப்பனா அவர் பேசுறாரு. என்னன்னு கேட்டா, மாஸ்டர் காட்டேஜுக்கு பக்கத்துல ஓல்டு மாஸ்டர் காட்டேஜ் மனப்பாக்கத்துல, அது பக்கத்துலயே மெடிடேஷன் ஹாலில் படுத்து தூங்குவோம். இவரு பாபுஜி காலத்துல பாபுஜியால பிரிசப்டராக்கப்பட்டவரு, ரொம்ப எளிமையா இருப்பாரு. அவர் பக்கத்துல படுக்க வரும் பொழுது கேட்பாரு, இப்படி படுக்கலாமா, மாஸ்டர் பக்கம் கால் நீட்டலாமா அப்படின்னு கேட்பாரு. மாஸ்டர் அந்த பக்கம் இல்லைங்களா அப்படின்னு கேட்டா, ஆமாம்ல, சரி சரி அப்படின்னு. அவருக்கு அந்த குழப்பம்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன பயம், எது செய்யும் பொழுதும் ஒரு பயம், இது தவறா சரியா, இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்பாரு. அவ்வளவு மூத்த பிரிசப்டர். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கும் பொழுது எனக்கு சிரிப்பு வரும். அப்பதான் புது அபியாசி அப்படிங்கிறதுனால. ஆனா இது பெரிய விஷயம். என்னன்னு கேட்டா, ஒரு தெய்வீக பயம் உருவாகும் பொழுது எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் மனசு தேர்ந்தெடுக்கும், இதை செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா. அதுதான் டிவைன் விஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த டிவைன் விஸ்டம் என்னவாக முதல்ல வெளிப்படும்னா, இனம் புரியாத பய உணர்வாக வெளிப்பட்டு அது அப்படியே இவால்வ் ஆகி தெய்வீக விவேகமாக மாறிவிடுகிறது. இதுதான் இதை ஒரு ஆன்மீக நாட்டமுடையவர் சரியாக உணர்ந்து கொண்டால், ஒரு செல்போன் எடுக்கிறப்பே ஒரு பயம் வரணும், ஆகா இது நம்ம இழுத்துட்டு போயிடும். அந்த பயம் வரும்பொழுது இது வேணுமா வேணாமா, இந்த பயம் வேணும். அப்ப எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யும் பொழுதும் உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த பயமானது நம்மை சரியாக வழி நடத்துகிறது. இன்னும் அழகா சொல்றாரு, பயத்தின் சமன்பட்ட நிலை அல்லது சக்தியே தெய்வீக உதவியின் வடிவில் இருக்கிறது. அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, எல்லா ஒண்ணுமே, எந்த ஒரு உணர்வுமே 3 நிலைகள்ல, மிகுதியான நிலை, குறைவான நிலை, சமன்பட்ட நிலையில வெளிப்படலாம். சமன்பட்ட நிலையில வெளிப்படுற உணர்வானது மையத்துக்கு மிக அருகில் இருந்து, சத்திய நிலைக்கு மிக அருகில் இருந்து வருகிறது.
அதனால அதனுடைய வெளிப்பாடுகள் எதனால அப்படின்னு காரணத்தை புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சமன்பட்ட நிலை அல்லது சக்தியே தெய்வீக உதவியின் வடிவில் இருக்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த சக்தியும் உணர்வும், பய உணர்வும் கடவுள் தந்த பரிசுகளே. இவற்றுக்காக நாம நன்றி செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட பய உணர்வு ஒருத்தருக்கு இல்லைன்னா அதை பெறுவதற்கு ஒருவர் விரும்ப வேண்டும் அப்படிங்கிறார். ஒவ்வொரு விஷயத்தை செய்யறதுக்கும் முன்னாடி யோசனை பண்ற அளவுக்கு ஒருத்தருக்குள்ளார பய உணர்வு இல்லை. எது வேணாலும் செய்வேன், நான் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு கடினமான தன்மை. இந்த மென்மையான ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு முடியும். இது சரியா, இது நம்ம மாஸ்டர் ஒத்துக்குவாரா, ஒத்துக்க மாட்டாரா, இது வந்து மாஸ்டரால விரும்பப்படுமா, மாஸ்டருக்கு மகிழ்ச்சி கொடுக்குமா, கொடுக்காதா அப்படின்னு ஒன்னொன்னுக்கு நடுப்புற ஒரு பயம் இருக்கு பாருங்க. அதை விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படின்னா, ஒரு அம்மா வந்து வயிற்றுல வந்து குழந்தைய சுமக்கிறப்ப பயந்து பயந்து தான் சாப்பிடுவாங்க. இப்ப இருக்கிற அம்மாவெல்லாம் என்னை பத்தி எனக்கு சொல்ல தெரியல. அவங்களுக்கு வயிற்றுல குழந்தை இருக்கிறத பத்தி ஒரு பயம் இருக்குதா, இல்ல வந்து என்னங்கிறதுலாம் புரியல. அவங்க நடந்துக்கிறது, அவங்க சாப்பிடுறது நிறைய பாக்குறேன். ஆனா ஒரு காலகட்டத்துல ரொம்ப மென்மையான உணர்வுடைய இப்பயும் இருப்பாங்க. மென்மையான உணர்வுடைய தாய்மை அடைந்த பெண்கள் இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க. தலை குளிக்கலாமா, இப்ப வந்து உடம்பு வந்து சளி பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்றது, இதெல்லாம் சாப்பிட்டா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு என்ன ஆகும், வேகமா நடக்கலாமா, நடக்கக்கூடாதா, எல்லாத்துலயும் ஒரு மென்மையான பய உணர்வு எதை சார்ந்ததாக இருக்குன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த குழந்தைக்கானதான். அது மாதிரி உண்மையான பய உணர்வு அப்படிங்கிறது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனுக்காக வர ஆரம்பிக்கணும். அதை பெறுவதற்கு ஒருவர் விருப்பம் கொள்ள வேண்டும். இப்ப இது வரைக்கும் அந்த அபியாசிக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாலாஜி தன்னுடைய சொந்த விஷயங்கள் பத்தி அவர்கிட்ட பேசுறார். நான் நலமாக இருக்கிறேன், வலியும் இப்போது இல்லை, ஆனால் இடுப்பின் அருகில் அதன் மூலவேர் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா அவருக்கு வந்து லாலாஜிக்கு கடைசியா கல்லீரல்ல தான் பெயின் இருந்தது. ஸோ அதை தான் அவரு சொல்றாரு. அதுக்கான வழி ரொம்ப நாளாவே இருந்திருக்கு, அதுக்கான மருத்துவமும் எடுத்துட்டு இருக்காரு. அதான் அவர் சொல்றாரு. இம்மாதம் 14ஆம் அல்லது 15ஆம் தேதியில் உர்சின் போது நான் போகோ செல்வேன். அன்பான ஜெகதாம்பா பிரசாத் அவர்களிடம் ஜாதக குறிப்பை அனுப்புமாறு உடனடியாக தெரிவிக்கவும். காஸ்கஞ்சில் ஒரு இளைஞன் இருக்கிறான். அவருடைய மகளுக்கு அவன் பொருத்தமாக இருக்கக்கூடும். ஜெகதாம்பா பிரசாத் அவருடைய மகனுக்கு, அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த காஸ்கஞ்சில இருக்கக்கூடிய அந்த ஒரு இளைஞன் பொருத்தமாக இருக்கக்கூடும்னு இந்த அபியாசிகிட்ட சொல்ற. சகாபர் என்ற இடத்தை சேர்ந்த ஒரு நல்ல மனிதர் காஸ்கஞ்சின் நீதிமன்றத்தில் எழுத்தராக வேலை பார்க்கிறார். அவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு 2 மகன்கள். மூத்தவருக்கு 21 வயது. நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டதால் நீதிபதியாக முடியும் என நம்புகிறார். இதெல்லாம் பிரிட்டிஷ் பீப்புள் காலம். அப்பயே நுழைவுத் தேர்வுலாம் இருந்திருக்கு. 19 வயதான 2வது மகன் வணிக கணக்கியலில் 2வது ஆண்டில் இருக்கிறான். இந்த 2வது மகன் எனது மகள் கமலாவிற்கு பொருத்தமாக இருப்பதாக தெரிகிறது. டாக்டர் சதுர்புஜ் சகாய் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட இது முடியும் நிலையில் இருக்கிறது. மூத்த மகனுக்கு ஜெகதாம்பா பிரசாத் அவர்களது மகளை நிச்சயிக்க பேச்சுவார்த்தை ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. ஆக லாலாஜியுடைய மகளுக்கு இளைய மகன் ஒரு ஜெகதாம்பா பிரசாத்தினுடைய மகளுக்கு மூத்த மகன் அப்படிங்கிற மாதிரி அந்த நிச்சயதார்த்தத்துக்கான வேலைகள் நடக்குது. கமலாவின் நிச்சயதார்த்தம் நவதுர்கா சமயத்தில் நடைபெறும். ஜெகதாம்பா பிரசாத் விருப்பப்பட்டால் அவரே நேரடியாக சென்று அந்த இளைஞனை பார்த்து அனைத்தையும் பேசிக்கொள்ளலாம். டாக்டர் சாஹேப் நிச்சயதார்த்தத்திற்கு செல்லும் போது அவருடன் இவரும் செல்லலாம். இதுல ஒரு பார்க்கும்பொழுது ஏதோ கதை மாதிரி இருந்தாலும் 2-3 விஷயங்கள் இதை படிச்சு முடிக்கும் பொழுது நீங்க கவனிச்சிங்களான்னு பார்ப்போம். நானும் கவனிச்சுங்க சொல்றேன். டாக்டர் சாஹேப் நிச்சயதார்த்தத்திற்கு செல்லும் பொழுது அவருடன் இவரும் செல்லலாம். என்னிடம் உள்ள இன்னொரு ஜாதகத்தை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ரெண்டு விஷயம் என்னன்னா, வீட்டுல மூத்த மகன் இருக்கிறப்ப இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டோம்னு தானே நம்ம சொல்றோம். ஆனா இங்க எப்படின்னா, மூத்த மகன் வந்து இருக்கிறாரு,
இளைய மகனுக்கும் இவருடைய மகளுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கான பேச்சுவார்த்தை ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது, கிட்டத்தட்ட முடியும் நிலையில் இருக்கிறது. நிச்சயதார்த்தம் நவதுர்கா சமயத்தில் நடைபெறும் அப்படிங்கிறார். அந்த காலத்துல எல்லாருமே ரொம்ப பிளெக்சிபிளா தான் இருந்திருக்காங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஜிட். பெரிய பிள்ளை இருக்கிறப்ப சின்ன பிள்ளையை கல்யாணம் பண்ண மாட்டான், பெரிய பொண்ணு இருக்கிறப்ப சின்ன பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டான். என்னமோலாம் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வச்சிருக்கோம். அந்த காலத்துலயும் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இவங்க பாருங்க, ஒரு பெரிய விஷயமா இல்லாமலே அது அழகா சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு இயல்பாவும் இருந்திருப்பாங்க. இது ஒரு விஷயம் நான் கவனிச்சது. ரெண்டாவது, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, லாலாஜி மகராஜே ஜாதகத்தை பத்தி பேசுறாருப்பா, அப்படின்னா ஜாதகம் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு இதை படிக்கும் பொழுது எண்ணம் உருவாகும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஜாதகம் பார்க்கணுமா? அவரு பார்த்துருக்காருல்ல, அப்ப நீங்க இப்ப ஜாதகம் எல்லாம் பார்க்க வேணாம், மாஸ்டர் சொல்ற பொண்ணை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் ரைட்டான்னு கேட்கலாம். இந்த கேள்வி இந்த இடத்த படிக்கும்போது வர முடியும். ஸோ இதெல்லாம் இந்த லெட்டரை படிக்கும் பொழுது உங்களுக்குள்ளார இந்த கருத்தெல்லாம் இதுக்கான கேள்விகளை எல்லாம் தேடணுங்கிறது தான் என்னுடைய. ஸோ ஜாதகத்தை பத்தி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி இன்னொரு லெட்டர் வரும்பொழுது நம்ம டீட்டெயிலா பேசுவோம். அன்புள்ள ராம் சந்திராவிற்கு எனது ஆசிகள். மற்ற அனைவருக்கும் எனது வணக்கம். லல்லன்ஜி எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், தயவு செய்து விவரங்களுக்கு எழுதவும். ராஹிம்னா உருதுல இப்படிக்கு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ராமச்சந்திர 30 செப்டம்பர் 1926. ராமச்சந்திராவிற்கு ஆசிகள் சொல்றாரு, அனைவருக்கும் வணக்கம் சொல்றாரு. லல்லன்ஜி எப்படி இருக்காருன்னு கேக்குறாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது லல்லன்கிறவர் நம்ம பாபு மதன் மோகன்லாலுடைய பையன். ராமச்சந்திராவிற்கு எனது ஆசிகள்னு சேர்த்து சொல்றாரு. அப்படிங்கும் பொழுது மேக்சிமம் இந்த லெட்டர் பாபு மதன் மோகன்லாலுக்கு எழுதப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகம் இதுல இருந்து நம்ம பண்ணிக்கலாம். இது 30 செப்டம்பர் 1926 இத முடிக்கிறாரு. இன்னைக்கு இதோட இந்த கடிதத்தோட நம்ம முடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்துக்கு போகலாம். இது இந்த லெட்டர் பயம் அப்படிங்கிற உணர்வை பத்தி நிறைய பேசுது. பயம் எங்க இருந்து வருது, நமக்கு எதெல்லாம் நம்ம பயம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த பயத்தெல்லாம் பத்தி பேசாம லாலாஜி பேசுறது ஆன்மீக பயத்தை பத்தி பேசுறாரு. அந்த பயம்தான் உண்மையான பயம். நம்ம மேலோட்டமா பாக்குற பயம் பஸ்ல போறதுக்கு பயம், மற்றவங்களோட பேசுறதுக்கு பயம், அல்லது நம்ம நம்மள எல்லாரும் ஏமாத்திடுவாங்களோங்கிற பயம், இதெல்லாம் மனதினுடைய மாய தோற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த பயத்தை நீங்க நியாயப்படுத்தி கொள்ளாதீர்கள். இந்த லெட்டரை படிக்கும் பொழுது அதுதான் வரக்கூடாது. நீங்க நியாயமா ஒவ்வொருத்தர் மேலேயும் இதை செஞ்ச அவரு நம்மள ஏதாவது பண்ணிடுவாரோ, இவர் என்னை ஏமாத்திடுவாரோ, இங்க போனோம்னா நம்ம இவங்களோட எல்லாம் பழகினோம்னா நம்மள்ட்ட கடன் கேட்டுருவாங்களோ, இதெல்லாம் கூட ஒரு பயமா இருக்கும். இவங்களோட பழகினா கடன் கேட்டுருவாங்களோ நம்மள்ட்ட, இவங்களோட பழகுனா நம்மளுடைய ரகசியங்கள்லாம் வெளில சொல்லுவாங்களோ, இந்த மாதிரி பயங்கள் எல்லாம் நாம உருவாக்கி கொடுக்கின்ற பொய்யான மனத்தோற்றங்கள் அல்லது ப்ரீவியஸ் பர்த்ல நமக்கு இருந்த ஒரு பிரச்சனையினால வந்தது. கரப்பாம்பூச்சியை பார்த்து தலையில உளுந்து பல கத்துறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு இடத்துல அது மேல ஒரு அருவருப்போ அது சம்பந்தமான ஒரு உணர்வோ நமக்குள்ளார வந்திருக்கலாம். உடனே லாலாஜி மகராஜ் சொல்லியிருக்காரு, இதுதான் ஆன்மீக பயம், இந்த மாதிரி பயம் இருக்கிறது நல்லதுதான் முடிவு பண்ணிக்க கூடாது. அது மட்டும்தான் இங்க முக்கியம். இந்த மேலோட்டமான பயங்கள் எல்லாம் நாம கிழித்தெறிய வேண்டிய பயம். அதுக்கு என்ன வழி அப்படின்னா, எதுக்கு பயப்படுறோமோ அதுகிட்ட பழகிறது மட்டும்தான் அதுக்கான ஒரு பயம். இப்ப ஒருத்தனுக்கு தண்ணியை பார்த்தாலே பயம், தண்ணியில அடிச்சுட்டு போயிடும் பயம் அப்படின்னா, அவன் நீச்சல் குளத்துல இறங்கி அவனை நீச்சல் அடிக்க விட்டா மட்டும்தான் அந்த பயம் போகும். அந்த மாதிரி நீங்க வச்சிருக்கிற பயத்துக்கெல்லாம் இந்த கடிதத்தை சப்போர்ட்டா வைத்துக் கொள்ளக்கூடாது. இல்ல லாலாஜி மகராஜ் சொல்லியிருக்காரு பயம் அவசியம்தான் அப்படின்னா, நீங்க பல விஷயங்களை கற்றுக்கொள்ள மாட்டீங்க. சில பேருக்கு போய் காமனா மேடையில ஏறி பேச பயம்னு வச்சுக்கோங்களேன். இது தேர்ந்தெடுக்கிற உரிமையில இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க, இது மாதிரி பயப்படாம இருக்கணும் அப்படின்னா தப்பு. இந்த பயம் இருந்தாதான் நம்ம கண்டதையும் ஏறி பேச மாட்டோம்னு உட்காந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க மேடையில ஏறவும் முடியாது, பேசவும் முடியாது. மேடை பேஜில பயம் இருக்கிறவங்கள அந்த பயத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
4 மேடையில ஏத்தி விட்டு பேச வைக்கணும். அது மாதிரி இந்த உலகியல் சம்பந்தமான பயங்கள் எல்லாம் அந்த பயத்தை எதிர்கொள்றதுக்கான ஒரே வழி அதுல இறங்கி நீச்சல் அடிக்கிறது தான். அதுல இறங்கி அதுல மூழ்கி வெளியில வரும் பொழுதுதான் அந்த பயம் போகும். ஒரு தட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு, பார்த்தாலே பயமா இருக்குன்னா பயந்துட்டே இருந்தீங்கன்னா பயந்துட்டே இருக்க வேண்டியதுதான். மெல்ல அவர்கிட்ட போய் மனசை தேத்திக்கிட்டு எப்படியாவது பேசி கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு அவரு ரொம்ப சாஃப்டா இருப்பார். அப்புறம் அந்த பயம் போயிடும். ஒரு குழந்தை எப்படி இருக்கு, முதல்ல ஒரு ஆள்கிட்ட கிட்டக்க போக பயப்படுது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒட்டிக்குது. இதுதான் பயத்தை எதிர்கொள்ற விதம். இந்த பயம் கம்ப்ளீட்டா வேற. லாலாஜி சொல்ற அந்த சூட்சுமமான பயம் என்பது தேர்ந்தெடுக்கும் சக்தியானது வேலை செய்யும் பொழுது வருகின்ற பயம். அந்த பயம் எதுக்கு பயன்படுதுன்னா, என்னென்ன வேலைகளை செய்யலாம், என்னென்ன வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளை பிரிக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி செய்ய வேண்டிய வேலை ஏதாவது செய்யாமல் இருந்தாலும் பயம் வரும். இப்போ ஒரு பையனுக்கு எக்ஸாம் வரப்போகுது, ஐயோ எக்ஸாம் வருது, எப்படியாவது நம்ம இந்த மாதிரி நேரத்துல டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எக்ஸாம்ல மார்க் வாங்கணும்னா டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இப்ப படிக்கலைன்னா மார்க் போயிடும் அப்படின்னு ஒரு பயம் இருந்தால் அவர் டெய்லி கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஆரம்பிப்பார். இதுதான் ரியலா லாலாஜி சொல்ற எக்ஸாம் பேரு. இன்னொரு டைப் ஆஃப் கேட்டகரி பீப்புள் இருக்காங்க, அவங்க கடைசி வரைக்கும் படிக்காம எக்ஸாம்ல போய் கை வேர்த்து கால் வேர்த்து மயக்கம் போட்டு விழுந்து வைப்பாங்க. அந்த பயம் வேற. அது டென்ஷன், செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்துல செய்யாததுனால அல்லது ஓவரா எக்ஸாகரேட் பண்ணிக்கிறதுனால வரக்கூடிய பயம். ஸோ பயத்தை பத்தி பேசணும்னா இன்னொரு பிரிவு இருக்கு. அந்த பயம் தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பயம், அல்லது அந்த பயத்தை தான் நம்ம பயம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு மனநிலை. இந்த மனநிலையை நாம முயன்று எதிர்கொண்டு அதை தாண்டி போகணும், அதை கடந்து போகணும். இந்த பயத்தை மாஸ்டர்கிட்ட பிரேயர் பண்ணி நான் வாங்கிக்கணும். இந்த பயம் என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக, என்னுடைய விவேகம் அப்படிங்கிற விஷயம் விழித்திடுவதனால் ஏற்படுகின்ற பயம். இந்த பயத்துக்காக கடவுளிடம் பிரார்த்திக்கணும். பாபுஜியுமே அவருடைய இதுல பாத்தீங்கன்னா நம்ம அது என்னது விஸ்பர்ஸ் ஃப்ரம் த கிரேட்டர் வேர்ல்டுல அந்த 3வது பாட்டுல அதை பத்தி சொல்லுவாரு. தெய்வீக பயம் உருவாகின்ற நிலை உங்களுக்குள்ளார உருவாயிருக்கு, இது மிகவும் அவசியமான ஒரு நிலை அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லுவார். லாலாஜி சொல்லி இவர் எழுதுவார். அது ஒரு கண்டிஷன். எப்படி பணிவின் புள்ளியோ, எப்படி இறைபக்தி புள்ளியோ, அது மாதிரி தெய்வீக பயம் உருவாகிறதுக்குன்னு அந்த விவேகம் விழித்தெழுவதற்குன்னும் சில புள்ளிகள் தூண்டப்படலாம். அந்த சூழ்நிலை கடவுளின் அருளால் ஏற்படலாம். அது ஒரு அபியாசிக்கு ஏற்படுது. அதை பாபுஜி அந்த 1944 விஸ்பர்ஸ்ல எழுதுறார். ஸோ இது எல்லாமே அந்த விஷயமும் இந்த விஷயமும் எல்லாமே ரிலேட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது எப்படி இந்த 1927 ஒருத்தருக்கு ஏற்பட்டதோ அது மாதிரி இது எல்லா காலத்துல எல்லாருக்கும் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ பயத்தின் இன்னொரு டைமென்ஷனை நம்ம புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அந்த சூட்சுமமான பயத்தின் சக்தி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் மாஸ்டருடைய அருளால உருவாகி நம்மளை சரியான திசையில வாழ்க்கையிலையும் சரி ஆன்மீக பயிற்சியிலையும் சரி நம்மளை வழி நடத்துது. அந்த ஒரு பயம்தான் நம்ம வாழ்க்கையை சீராக வாழ்வதற்கும், நம்ம பயிற்சி முறையில எந்த தடங்களும் வராம நம்ம முன்னேறதுக்கும் நமக்கு ஒரு காம்பஸ் மாதிரி இருக்க போகுது, ஒரு திசை காட்டி கருவி மாதிரி இருக்க போகுது. இன்னர் காம்பஸ்ன்னு சொல்லுவார். அந்த இன்னர் காம்பஸோட ஆசிலேஷனுக்கு பின்னாடி இந்த தெய்வீக பயம் அப்படிங்கிற காந்த சக்தி இருக்கணும். அதுக்கான ஒரு பிரேயரோட இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.